ஜாஃபர் சாதிக்கோட கேஸ்னால திமுக வந்து பயமடைஞ்சிருக்காங்க. முக்கிய தலைமை வந்து சிக்க போகிறாங்கன்ற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதே போல் ஜாஃபர் சாதிக்கு வந்து 2 வருஷத்தில் 2000 கோடி ரூபாய் வந்து சம்பாரிச்சிருக்காங்க. அதே போல் திமுகவில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து தலைமறைவாக இருக்காங்க. அப்போல்லாம் அடிக்கடிக்கு பேட்டி தருவார். ஆனால் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து இப்போ எந்த ஒரு பேட்டியும் தரதில்லை ஒரு 2 வாரமாக அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து பரபரப்பாக பேசப்பட்டு வருது. திமுகவில் ஒரு உறுப்பினராக இருந்தவங்க தான் ஜாஃபர் சாதிக். அவங்க வந்து மேற்கு அயலகத்துறை பொறுப்பாளராகவும் இருந்துட்டு வந்தார். அவர் வந்து 2013 வந்து காவல்துறை கிட்ட சிக்கிற ஒரு ஆள் தான் ஜாஃபர் சாதிக். அவங்க வந்து ட்ரக்ஸ்னால 2013 வந்து அவங்க மாட்டியிருக்காங்க. ஏன் ஜாஃபர் சாதிக்கை வந்து கண்டுக்காம விட்டாங்க அப்படின்றத இப்போ ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதின்றவங்க வாண்டடாக பல உண்மைகள் வந்து டிஎம்கே பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த உண்மைகள் அவங்க சொன்ன விஷயத்தினால என்சிபிக்கு இன்னும் பல மடங்கு வந்து அவங்களோட வேலையை வந்து குறைச்சிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. ஜாஃபர் சாதிக் வந்து பிப்ரவரி 15 என்சிபி வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் ஜாஃபர் சாதிக் வந்து அரெஸ்ட் பண்ணப்படல. எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து நோட்டீஸ் வந்து என்சிபி கொடுத்துருக்காங்க. ஜாஃபர் சாதிக் வந்து ஒரு குற்றவாளி, தேடப்படும் குற்றவாளின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 21 வந்து கங்கை மூவியோட ஆடியோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவங்க வைஃப் தான் வந்து அந்த ஆடியோ லான்ச்சுக்கு போகிறாங்க. திமுகவில் இருக்கிற அவங்க ஃபேமிலியே வந்து அந்த ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து தெரியும் ஆல்ரெடி வந்து இவங்க ஜாஃபர் சாதிக்ன்றவங்க வந்து தேடப்படும் குற்றவாளின்னு சொல்லிட்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஜாஃபர் சாதிக்கை வந்து அரெஸ்ட் பண்ணல. அது ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. இந்த விஷயம் தான் மக்களுக்கு வந்து சந்தேகம் வந்து ஏற்படுது. திமுக ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் ஜாஃபர் சாதிக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு வருது. பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா 2013 வந்து ஏடிஎம்கே ஆட்சி தான் நடந்துட்டு இருந்தது. அவங்க தான் வந்து ஜாஃபர் சாதிக்கை வந்து கண்டுக்காம விட்டுட்டாங்க. திமுக கட்சியில வந்து 1 கோடி உறுப்பினர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் ஜாஃபர் சாதிக்கும். இப்போ வந்து திமுக வந்து ஜாஃபர் சாதிக் ஒரு குற்றவாளின்னு தெரிய வந்ததும் அப்பயே வந்து ஜாஃபர் சாதிக்கை வந்து எல்லா பொறுப்புல இருந்து திமுக நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதி வந்து சொல்றாங்க. திமுக கட்சி வந்து இப்போ தப்பாக பேசிட்டு இருக்காங்கன்னா ஸ்டாலின் அவங்கள பார்க்கணுன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணக்குள்ள ஜாஃபர் சாதிக்ன்றவங்க வந்து ஒரு கிரிமினல்ன்றது தெரியாதா? 2013 வந்து ட்ரக்ஸ் கேஸில் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் தெரியாதா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் வச்சுருக்காங்க. அதே போல் திமுக அமைச்சர்கிட்ட வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருக்காரு அவரு. ஜாஃபர் சாதிக்கு பின்னாடி பெரிய நெட்வொர்க் இருக்குன்னு சொல்லிட்டு பேசப்படுது. அதே போல் ஜாஃபர் சாதிக் வந்து மெத்தை வந்து டைரெக்டாக சேல் பண்ணாமல் அது வந்து ஃபுட் ப்ராடக்ட் மாதிரி தான் அவங்க கன்வெர்ட் பண்ணி சேல் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரக் செல்லராக இருந்திருக்காரு. சப்போஸ் ஜாஃபர் சாதிக் மட்டும் கைது செய்யப்படாமல் இருந்திருந்தால் அவர் வந்து திமுகவில் வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷனில் வந்து எம்பி இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஸ்டாலின் அவங்க வந்து என்சிபி கிட்ட மாட்டிடுவாங்க, இடி கிட்ட மாட்டிடுவாங்கன்றதுக்கோசரமே தலைமறைவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு வருது. ஜாஃபர் சாதிக்ன்றவங்க வந்து பல உண்மைகளை வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் இடியோட என்கொயரி வந்து இப்போ ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. பல இடத்துல வந்து தேடிட்டு இருக்காங்க, அதிரடி சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து யாரு மாட்ட போறாங்க இடி கிட்டன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேலும் உங்களுக்கு நியூஸ் சம்பந்தப்பட்ட அப்டேட் தேவை என்றால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.